ஒரு நொடி எங்களோட அழைப்பை ஏற்று கொஞ்சம் கூட வெயிலெல்லாம் யோசிக்காமல் இந்த மத்தியான நேரத்தில் எங்களுக்காண்டி உங்களுடைய பல நொடிகளை செலவு பண்ணி எங்களுடைய ஒரு நொடியை வாழ்த்த வந்திருக்க அனைவருக்கும் என்னோட நன்றி. எங்களோட அழைப்புகளுக்காக வருகை தந்திருக்கும் சிவி குமார் சார், ஹாரி சார், மகேஷ் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அதுபோக என்னோட படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி. என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு இன்றைக்கி இங்கே ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட். வேளாராமூர்த்தி அப்பாவாக இருக்கட்டும், ஸ்ரீரஞ்சனி மேடமாக இருக்கட்டும், தீபாக்காவாக இருக்கட்டும், எல்லா பழக்கற்பை ஐயாவாக இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் நேரத்தில் கூட பயங்கர பிஸியில் வந்து எனக்காண்டி டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. இது போக என்னுடைய நாயகன் தமன்குமார் அவருக்கு, நிக்கிதா, சிவசேனாதிபதி, அருண் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமாக ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொன்னோம்னா இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. ஏன்னா வாய்ப்பு தேடி அலையும் போது நம்மளை எல்லாரும் பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இவர் என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அழகர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய டிஓபி கேஜி ரதீஷ் அவர் தான் இந்த படத்தோட இன்னொரு தயாரிப்பாளர். இந்த படத்தோட கதையை போய் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். கேரளாவில் ஒரு இயக்குனருக்காண்டி இந்த கதையை எழுதிட்டு கொண்டு வந்து குடுமச்சி அப்படின்னாரு. கொண்டு போனேன். கதையை கேட்டவர் இல்லை இந்த படத்தை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்தார். அதுக்கப்புறம் அழகர் சார் வந்தார். அழகர் சார் தொடர்ந்து வந்தோடனே இந்த படம் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா சின்ன பட்ஜெட் அப்படின்றதுக்காண்டி என்னை போட்டு இருக்காமல் உங்களுக்கு என்ன வேணும், இது வேணுமா, சரி ஓகே உங்களுக்கு என் நிலைமை தெரியும், பார்த்து நல்லா பண்ணுங்கள், அவ்வளோதான் இருந்துச்சு அவருடைய விஷயம். பெரிய கஷ்டத்துக்கு நடுவில் கூட எதை பற்றி யோசிக்காமல் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து மதுரையில் எனக்கு ஃபுல்லாக ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. அதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். நன்றி சார். எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் முடிஞ்சு எந்தளவுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லோரும் இன்றைக்கி மைண்டில் வைக்கிறதே அது ஒன்று தான், எப்படிப்பா படம் பண்ணியாச்சு, எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு டப்பிங் பேசுகிறதுக்காண்டி ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பேசுகிறதுக்காண்டி கேபிள் சங்கர் சாரை நான் கூப்பிட்டுருந்தேன். வந்தாங்க, டப்பிங் பேசினாங்க. ஒரே ஒரு ஃப்ரேம் தான் பார்த்தார். உள்ளே வந்து நுழைஞ்சோன்னா ஒரு ஃப்ரேம் பார்த்தாரு. பார்த்துட்டு அடுத்தடுத்த ஷார்ட் காமிப்பா அப்படின்னாரு. இந்த ஷார்ட்லாம் காமிச்சிட்டு இந்த படம் முடிஞ்சோன்னே எனக்கு சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவர் வந்து ஃபைனல் படம் பார்த்தாரு. தனஞ்சயன் சாரை கூப்பிட்டு வந்தாங்க. இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் கேபிள் சாரும் ஒரு காரணம். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. படத்தை தனஞ்சயன் சார் வந்து பார்த்துட்டு சரி ஓகே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிற மாதிரி இல்லாமல் மறுநாள் உடனே கூப்பிட்டு இல்லைப்பா இதை வந்து வேறு மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அவர் சொந்த படமாக எடுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாது. ரொம்ப நன்றி சார். எங்கள் படம் எல்லாருக்கிட்டையும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு. என்னை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா வந்திருக்கு, நல்லா ப்ரமோஷன் பண்ணுறீங்க, தனஞ்சயன் சார்ட்டை வாங்கிட்டாரா படம் பெருசாகிடும் அப்படின்னு. இந்த படம் பெருசானதுக்கு காரணம் தனஞ்சயன் சாருடைய பேனர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நல்லபடியாக இன்றைக்கி வந்து இந்த விழா எனக்கு இன்றைக்கி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இன்றைக்கி படத்துக்கு ஒரு சென்சார் ஆச்சு. யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அங்கே 1 மணிக்கு சென்சார் ஆச்சு. அங்கே தான் இருந்தோம். அங்கே சென்சாரில் சொன்ன ஒரு வார்த்தை இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது அவங்க சொன்ன வார்த்தைகளில் இருந்துச்சு. நான் பார்த்த த்ரில்லர்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குப்பா, கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உலுக்கிருச்சு, 2வது என்னால் கணிக்கவே முடியல இதுதான் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. திருஷ்யத்துக்கு அப்புறம் நான் இதை ரொம்ப ரசித்து பார்த்தேன்னு சொன்னார். அந்த வேர்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் உங்களுக்கு. நல்லது. இதுக்கப்புறம் என்னுடைய படக்குழுவினர், என்னுடைய டெக்னீஷியன்ஸ், ஹோல் டெக்னீஷியனும் இந்த படத்துக்காக பெருசாக உழைச்சிருக்காங்க. பெருசானா நான் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பெருசாக எல்லாருமே டைம் பார்க்கல, யாருமே நேரத்தை பார்த்து வேலை பார்க்கவே இல்லை. இந்த ஒரு நொடிக்காக அவங்க நேரத்தை ஃபுல்லாக செலவு பண்ணி தான் டே நைட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா வந்திருக்கு. அதுக்கு என்னுடைய டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி. இது தாண்டி என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்
மருதாச்சலம் சாராக இருக்கட்டும், மருதுபாண்டி, அப்புறம் ரகுவரன், தண்டபாணி, நிறைய பேர் எல்லாருமே வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட் இந்த படத்துக்கு. அவங்க எல்லோரும் இருந்ததுனால தான் இந்த படத்தை வந்து நான் என்ன ஷெட்யூல் போட்டனோ அந்த ஷெட்யூல்குள்ளே முடிச்சுட்டு வெளியில் வர முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அவங்களோட உழைப்பு பெருசு, அதற்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு நொடி, அந்த ஒரு நொடி என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம், திடீர்னு நல்லது கெட்டது என்ன வேணாலும் மாறலாம். அப்படி ஒரு செகண்டில் ஒரு நொடியில் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் கையில் எடுத்து, இது போக மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், நம்ம கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் எல்லாத்தையும் ஒன்றாக்கி இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். திரைக்கதையாக நல்லா வந்திருக்குன்னு இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. அதுக்காண்டி ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை தரணும்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் தாண்டி இந்த படம் இங்கே நல்லா வந்துருச்சு அப்படின்னு இங்கே எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயம் இருக்குது, அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள், நீங்கள் தான் என்னை இந்த படத்தை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாத்தையும் தாண்டி சிறு படங்கள் நிறைய வெற்றி பெற்றதுக்கு காரணம் நீங்களாகவும் இருந்திருக்கீங்க. எனக்கு பார்த்துருக்கேன் நான் நிறைய, என்னடா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு உங்களுடைய சப்போர்ட்டில் அந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆனதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு நடிகையும் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த விழாவின் நாயகன் சஞ்சய் மாணிக்கம். இந்த படத்தை கொண்டு போய் கொடுத்தோன்னே ஒன்லி நைட்டில் மட்டும்தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டாரு. காலையில் வரைக்கும் விடிய விடிய வச்சு ரீரெக்கார்டிங் முடித்து இன்றைக்கி மியூசிக்காகவும் சாங்காகவும் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவருடைய முழு சப்போர்ட் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல, முதல் படம் அவர் இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்திருக்காரு, அவரை நம்பி போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் அவருடைய 2-3 சாங் நான் பார்த்துருக்கேன், அவரோட ஒர்க் எனக்கு தெரியும். அதனால அதை நம்பி நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. நிச்சயமாக இந்த படம் வெளியே வரும்போது மியூசிக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும், படத்துக்கும் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்குங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நன்றி. கருப்பையா வாங்கண்ணே, வாங்க 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 அண்ணே, வாங்கண்ணே. சரி பேர் விட்டுட்டாங்க, வேற ஒன்றும் சாரிண்ணே. கருப்பு நம்பியார் அண்ணே, அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு படத்தில். சாதாரண கேரக்டர்லாம் இல்லை, ரொம்ப முக்கியமான கேரக்டரு. ஆனால் பண்ணிவிட்டு ஓரமாக போய் நின்றுட்டார். ஆனால் இது நம்ம மேடண்ணே, யாரும் கூப்பிடலாம் இல்லை, நேரி வந்துடணும். சரி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வாய்ப்பளித்ததுக்கு. தனஞ்சயன் சார் ரொம்ப நன்றி சார். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நொடி எனது அருமை பிள்ளை மணிவர்மன் இயக்கிய படத்தில் நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட கதையை வந்து மணி எனக்கு முன்னாடிலாம் எனக்கு பழக்கம் இல்லை. இந்த மாதிரி அப்பா ஒரு படம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 2 நிமிஷம் தான் அந்த கதையை பற்றி எனக்கு சொல்லியிருப்பார். நானும் பெருசாக செரும்பாலம்மா அப்படி விரிவாகவும் கேட்டுக்கிறல. ஒரு சின்ன பொறி, ஒரு நொடி, டைட்டில் ஒரு நொடி மாதிரி எனக்கு சொன்னது ஒரு சின்ன பொறி தான். இப்போது காலையில் மெரினாவில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன் எந்திரிக்கும், உதயமாது பற்றியில். அது ஒரு 2 ரூபா காசளவுக்கு தான் இருக்கும். 2 ரூபா காசளவுக்கு தான் சூரியன் எந்திரிச்சு வரும். ஒரு நிலவை பாருங்கள், ஒரு ₹1 காசளவுக்கு தான் அப்படியே வரும். ஆனால் இந்த 2 ரூபா காசளவுக்கு எழுந்து வர்ற சூரியன் ₹1 காசளவுக்கு எழுந்து வர்ற அந்த நிலா இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே உலகம் முழுக்க இந்த பூமி முழுக்க விரிக்கும் பாருங்க அந்த ஒளியை. அதுபோல் 2 நிமிஷத்தில் இந்த கதையை சொன்ன எனக்கு அந்த மணி இன்றைக்கி ஒரு நொடின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தை என்ன எல்லோரும், நான் நடிக்கிற கூட நினைக்கல, இப்படிலாம் இந்த படம் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கல. சாதாரண ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறேன், அப்படி தான் நடித்தேன் நான். மொத்தம் இந்த படத்தில் 4 நாள் தான் நடித்தேன் நான். 4 நாள் தான் நடிச்சுங்க. படம் பூரா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஒன்று நடிக்கிற போது ஒவ்வொரு படங்களையும் நம்ம பல படங்களில் போய் நடிக்கிற போது தெரியுது அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு தெரியும். அந்த இதெல்லாம் தெரிஞ்சு போகும். இதெல்லாம் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், எங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்குன்னா அதுக்கு
அவர் அண்ணன் கேபிள் சங்கர் கண்ணில் பட்டுச்சு. அவர் கண்ணில் பட்டு அங்கேருந்து கொண்டு போய் தனஞ்சயன் சார் அவர் கண்ணில் பட்டு இன்னைக்கு வந்து நிற்க அப்படி பிரம்மாண்டமாக நிற்கிறது. இல்லை, கேட்க கேட்க பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நான் இருக்கிறது மூலமாக 2 விஷயம், முக்கியமான விஷயம் நடந்திருக்கு எனக்கு. ஒன்று, நான் 1969 விருதுநகர் செந்திக்குமார் நாடார் காலேஜில் நான் பியூசி படித்தேன். அண்ணாதுரை வந்து இறந்த வருஷம் அது. 69 முடிச்சுட்டு நான் வெளியேறி மிலிட்ரிக்கு போயிட்டேன். 69க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷத்துக்கு பிறகு அந்த கல்லூரியில் இந்த படப்பிடிப்பு நடந்தது. 54 வருஷம் பிறகு நான் போய் உட்காந்து அந்த பகுப்பறைகள், அந்த அந்த வீதிகள் பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒன்று நடந்திருக்கு. இன்றைக்கி நினச்சாலும் என்னை அந்த 54 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த வகுப்பறையில் வேண்டி உட்கார வச்சு அந்த படம், அந்த ஒரு நடி அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் என்னைக்கு இருக்கு எனக்கு. இன்னும் ஒன்று, நான் வேறு அரசியல்கள்லேருந்து வந்தால் என்னை எத்தனையோ பேச்சாளர்களுடைய பேச்சுகள்லாம் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், உரைகளை படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன், இவ்வளவோ விஷயங்களும் பார்த்து வந்திருக்கோம். ஆனால் இன்று நாம் வாழும் காலத்தில் இப்படி தமிழை நாவுக்குள் அடக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச என் செல்லில் பார்த்தீங்கன்னா ஐயாவோட அத்தனை உரைகள் இருக்கும். ஐயா பழக்கருப்பையாவோட அவங்களோட ஒரு நாள் நடிச்சிருக்கிறாங்க. அவரை பார்த்துட்டு விருது அவர் வர்றேன்னு எனக்கு தெரியாது. பார்த்து நேர்கடாக சந்திச்ச உடனே எனக்கு காலு ஓடல, கையோ ஓடல. இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பேர் அறிஞன். இல்லை, அவருக்கு இணையான ஒரு அரசியலை, ஒரு நீதியை, ஒரு கூர்மையான விவாதத்தை வைக்கிறது தமிழ்நாடு இன்றைக்கி ஆள் இல்லை. நான் அப்படி அவரோடு ஐயாவோடு நடித்தது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அப்புறம் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் நம்ம அவருடைய பார்ப்பீங்க சக்குன்னு, அதாவது சின்ன பட்ஜெட்டு தான் அவர் வச்சு போன ஃப்ரேமும் அந்த லைட்டிங்கும் அந்த அவர் அந்த ஷூட்டுக்கு தேர்ந்தெடுத்த நேரங்களுமே படத்தை சொல்லிடுச்சு, இது இப்படி வந்து நிற்கும்னு. அப்படி ஒரு கேமராமேன், எடிட்டரு வர்றது, அவர் இன்னும் ஒரு அனிருத்து, அவர் ஐயோ ரூபில் பார்த்தவொடனே அடிச்சுட்டு அனிருத்து மாதிரியே இருக்காரு நினச்சேன். அவர் மியூசிக் எனக்கு தெரியாது, அவர் மாதிரியே இருக்காரு, அவரே மியூசிக் போட்டிருக்காரு. அவருடைய இசை எல்லாம் கலந்து அருமையான படத்தை கொடுத்துருக்கு. இந்த படம் இவ்வளோ பெரிய இந்த இடத்த வந்து அடைஞ்சு நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதற்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வேகமாக நாளைக்கு ஓட்டு போடணும். ஊரில் போய் மதுரை தாண்டி 100 கிலோமீட்டர் தாண்டி போய் நான் ஓட்டு போடணும். இவ்வளோ ஒரு அவசரத்துலேயும் எவ்வளவோ எல்லாரும் பெரிய பெரிய அவர் அண்ணன் சிவி குமார் இல்லை, அப்புறம் இன்னும் ஒன்று அழகரை சொல்லணும், தயாரிப்பாளர் அழகர் நாடு ஒரு ஊர் டெய்லி டிக்கெட்டில் சந்திக்கிற ஆளுங்க நாங்கள். ஏன்னா அவருக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை, கொஞ்சம் ஒரு 2 படம் அப்படி இப்படின்னு ஒரு சின்ன படங்களில் போய் காலை வச்சு விட்டு கையை நினச்சி விட்டு என்ன அந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட வந்து நான் கூட ஏன் நீங்கள் போகிறீங்க, சினிமா வேறு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சத்தம் போட்டு விட்டேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. கடைசியில் இந்த படத்துக்கு மணி என்கிட்ட பேசுகிறவங்க சொல்லியிருக்காரு, ஐயாட்ட சொல்லிவிடாது ப்ரொடியூசர் நான் தான்னு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் எனக்கு இவர் தான் ப்ரொடியூசர் தெரியாது. வாடிப்பட்டி கிட்ட ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஷூட் போது அங்கே வந்து நிற்கிறார். என்ன அழகர் நீங்கள், நான் தானே ப்ரொடியூசரு அப்படின்ட்டாரு. அப்படி ஒரு பாருங்க அவரை பேசுகிறாரு, அவருக்கு சினிமாவுக்கு சகோதரர் இருக்கா இல்லை, அப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் அவர். இந்த ஒரு நல்ல படத்தை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் அடிக்கிறாரு. அது எனக்கும் எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமை. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். பெரும் மதிப்புக்குரிய தனஞ்சயன் அவர்களே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அழகரையும் மதுரை சொக்கனையும் சார்ந்து இந்த படத்தை தொடங்கி அவர்களுடைய கையிலேயே அந்த படத்தை விட்டுவிட்டு கடைசியில் அது சிறப்பாக கரையேறும் வண்ணம் அவர்களே கொண்டு வந்து மிகச்சிறப்பாக சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய மிகச்சிறந்த தெய்வ நம்பிக்கை. ரொம்ப எளிமையாக எல்லாமே நடக்கும்படியாக ஒரு நிலை வந்திருக்கிறது. இயக்குனர் மணிவர்மன் நல்ல உயரத்திற்கு இந்த படத்தின் வாயிலாக போவார். ரொம்ப
இயல்பாக எளிமையாக வேலா ராமமூர்த்தி சொன்னார், மலையாளத்தில் ஒரு படத்தை குறிப்பிட்டு அந்த படம் எப்படி சாதாரணமாக எடுக்கப்பட்டு பிறகு அதுதான் பேச்சானதோ அதுபோல் இந்த படமும் சாதாரணமாக எடுக்கப்பட்டு சாதாரணமான மனிதர்கள் எல்லாரும் புதுசு, இசை புதிது, கேமரா மற்ற எல்லாமே, கேமராமேன் மட்டும்தான் பழையவர், அவரே ஒரு தயாரிப்பாளராக ஆக வேண்டும் என்று கருதி இருக்கிறார் என்று சொன்னால் கதையை கேட்டவுடன் இதை நாம் விட்டுவிட வேண்டாம் இந்த குதிரையை என்று அவரும் கருதி இருக்க வேண்டும். ஆகவே அழகர் நம்முடைய கேமராமேன். ரொம்ப பிள்ளை உண்டாவது ரொம்ப எளிது, அது வெளிவருவது என்பது சாதாரணமான காரியமில்லை. அதனால தான் அதுக்கு டெலிவரி என்று பெயர். ஆக அந்த டெலிவரி தனஞ்சயனால் நடக்கிற காரணத்தினால் மிக எளிதாக அந்த பிள்ளை வெளியேறி அது அந்த சிறப்பு நிலையை பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தனஞ்சயன் இந்த படத்தை வாங்குகிறார், இவர் தான் ஓட்டப்போகிறார் என்று தெரிந்தவுடனே நான் இந்த படம் முழுவதையும் பார்க்கவில்லை, என்னுடைய பகுதிக்கு மட்டும்தான் டப்பிங் பேசுகிற போது பார்த்தேன். அதனாலே அவர் வாங்கிவிட்டார் என்று தெரிந்தவுடன் மிகச்சிறந்த குதிரை என்று தான் அவர் தேர்ந்தெடுப்பார். ஆகவே இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா தகுதிகளும் உள்ள படம் என்று கருதி அவர்கள் ஒருவருக்கொருவர், அது வணிகம், முற்றிலுமாக வணிகம், அது சிறப்பாக இருக்கும் என்றால், அது நமக்கு பயன்படும் என்றால், நம்முடைய முதலீட்டுக்கு உதவும் என்றால் அதற்குத்தான் வருவார்களே தவிர சினிமாவில் அரசியலில் ரெண்டிலும் நட்பு என்பதே கிடையாது. ரெண்டிலும் கிடையாது, அரசியலிலும் கிடையாது, சினிமாவிலும் கிடையாது. முழு தகுதி தான் சினிமா. அவன் தெலுங்கு பேசுகிறானா, மலையாளம் பேசுகிறானா, அவன் புதியவனா பழையவனா எதுவும் கிடையாது. அதுக்கு தன்னுடைய மகனை கதாநாயகனாக போட்டு எடுக்க வேண்டும் என்று எந்த தயாரிப்பாளரும் நினைப்பதில்லை. நினைக்கலாம், பிறகு அவரும் இருக்க மாட்டார், அவர் மகனும் இருக்க மாட்டார். ஆகவே எல்லாமே ஒரு பெரிய போட்டி உலகமும் தகுதி மட்டுமே நிற்கின்ற உலகமும் சினிமா உலகம். அரசியல் கூட பல வகையாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் ஒரு நொடி என்று பேருக்கு பெயரிடப்பட்டு மிகச்சிறப்பாக வேலா ராமமூர்த்தி அந்த பாத்திரமாகவே இருப்பார். அவர் ஒரு நடிகர் என்பது நமக்கு இப்பொழுது தெரிகிறது. ஆனால் அவர் மிகச்சிறந்த கதையாசிரியர். தமிழ்நாட்டினுடைய கிராமப்பகுதி வாழ்க்கையையும் அவருடைய மனநிலைகளையும் அந்த மண்ணின் மனத்தையும் அப்படியே எழுத்தில் கொண்டு வருவதில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நான் நிறைய நாவல்கள் படிக்கின்ற பழக்கம் உடையவன் இல்லை. அப்படி படித்தால் டால்ஸ்டாயை படிக்க வேண்டும், தஸ்தாயெவஸ்கியை படிக்க வேண்டும் என்று நினைப்பேன். ரொம்ப குறுகிய பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்முடைய பொழுது எதுவும் வீணாகிவிடக்கூடாது என்று கருதுவேன். எந்த ஒன்றையும் திரும்ப பிடிக்க முடியும், பொழுதை பிடிக்க முடியாது. ஆகவே படிப்பது என்பது இட் ஷுட் எலிவேட் மீ. ஒரு அங்குலமாவது அது உயர்த்தாது என்றால் அந்த புத்தகத்தை படிப்பதற்கு நான் விரும்புவதில்லை. ஆனால் வேலா ராமமூர்த்தி ஒரு கதை ஒன்றை படித்த பிறகு அவருடைய கதையை அடுத்தடுத்து என்ன எழுதியிருக்கிறார் என்று தேடி படிக்கும்படியாக, ஏனென்றால் அந்த மண்ணின் தன்மை அது ஒரு பெரிய சிறப்பு. ஆகவே அவர் ஒரு எழுத்தாளர், திரைப்பட கலைஞராகவும் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறார். மணிவர்மன் அந்தந்த பாத்திரங்களுக்குரியவர்களை தேடி பிடித்து மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார். நிகழ்கால ஒரு காலகட்டத்தினுடைய திரைப்படங்களை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் பார்த்தால் அந்த காலம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். மிகச்சிறந்த காலமா மிக மோசமான காலமா என்பது 1920க்கும் 70க்கும் இடையே காந்தி அவருடைய செல்வாக்கு இந்த நாட்டை வழிநடத்திய போது இந்த நாட்டினுடைய கதைகள் இப்படி இருந்தன. 70க்கும் இப்பொழுது 2020க்கும் இடையே உள்ள காலத்தில் வந்த கதைகளெல்லாம் எப்படி இருக்கின்றன என்று நீங்கள் பார்த்தால் காலம் மாறியிருக்கும். ஆகவே கதைகளின் போக்கும் மாறியிருக்கும். இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு அடாவடியானவர் ஒரு சாதாரணமான ஏழை ஒருவனை 5 லட்ச ரூபாய் கடன் கொடுப்பது, 3 லட்ச ரூபாய் 6 மாதத்திற்கு வட்டி கேட்பது, அவன் மாட்டிக்கொண்டு விட்டால் அவனை உறிஞ்சி எடுத்து விடுவது, பிறகு அவன் காணாமல் போவான் என்றெல்லாம் அத்தகைய ஒரு கலவரமான அடாவடியான ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அதனாலே தான் இது போன்ற கதைகளெல்லாம் வெளிவருகின்றன. எப்பொழுதும் காலத்தை மீறி கதை வர முடியாது, காலத்தை தாண்டி வரவே முடியாது, காலத்திற்கு முன்னால் போய் குதிக்க முடியாது. பழைய காலத்தை சொல்லலாம் அல்லது நிகழ்காலத்தை அப்படியே படம் பிடிக்கலாம், அதுதான் வெற்றி பெறும். இந்த கதை ஒரு அடாவடியான ஒரு மனிதனுடைய செயல்பாட்டில் ஒரு ரொம்ப பணிவான
ரொம்ப அடங்கி போகின்ற இயல்புடைய ஒருவன் மாட்டிக்கொண்டு அவன் எப்படி வெளிவருகிறான். இதில் ஒரு கதாநாயகன் இன்ஸ்பெக்டராக வந்து அவர் அந்த வேடத்திற்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறார், ரொம்ப இயல்பாக இருக்கிறார். ஆகவே எல்லோரையும் பார்க்கிறேன். அவ்வளவு பேர் 30 வயசுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். மியூசிக் அமைத்தவர், கதாநாயகன் எல்லாரும் ரொம்ப டெக்னீஷியன்ஸ் ரொம்ப குறைந்த வயசு இருப்பது என்பது அருமையானது. பாட்டு எழுதியவர்கள் 3 பேரும் ரொம்ப புதியவர்கள். நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்று வாருங்கள். தமிழ் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். சரியான வாய்ப்புகள் கிடைத்தால் பிறகு மீண்டும் நீங்கள் 10 பேருக்கு அறிமுகமாகிவிட்டால் பிறகு உங்களுடைய பாட்டும் சிறந்த பாட்டாக ஆகிவிடும். அதனால் அந்த வகையில் பார்த்தால் இந்த கதை ஒரு பெரிய போராட்டமான கதை. ஏன் இது வெற்றி பெறும் என்றால், ஒரு இன்ஸ்பெக்டர், ரொம்ப ஹானஸ்ட் இன்ஸ்பெக்டர்கள், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே 10 பேர் இருப்பார்கள். அதில் ஒருவரை பற்றிய கதையை இவர் எடுத்திருக்கிறார். அவர் எடுத்த கதை இன்ஸ்பெக்டர். கடைசியில் நான் முழுவதும் படம் பார்க்கவில்லை. ஆகவே நான் ஒரு அடாவடியான வேலராமமூர்த்திக்கு பின்புலத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ. எனக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் பெரிய மோதல் வருகிறது. 5 வருஷம்தான் நீ கரை வேட்டியை உரி விடுவேன் என்று அப்படியெல்லாம் அந்த படத்தில் அப்படி பேசும்போது அது பாருங்கள், உங்களுக்கு அரங்கிலே சொல்லுகிறேன், பெரிய வரவேற்பை பெறும். ஏனென்றால் அப்படி ஒரு இன்ஸ்பெக்டரால் பேசவும் முடியாது. அது உண்மையே இல்லை. எந்த எம்எல்ஏயும் எந்த மந்திரியையும் இன்றைக்கு இருக்கிற எந்த அரசையும் எவனும் எதுவும் செய்ய முடியாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்பது பழைய நீலி சொன்ன பச்சை பொய்யை போல ஒரு பொய். ஆல் ஆர் நாட் ஈக்குவல் பிஃபோர் லா. வலிமை மிகுந்தவன் கையில் சட்டம் சிக்கிக்கொள்ளும், அவ்வளோதான். அதெல்லாம் உண்மையே இல்லை. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த சட்டத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொள்வார்கள், அடாவடியானவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இதிலே முண்டுவதற்கு நம்முடைய கதாநாயகனைப் போல, நம்முடைய மணிவர்மன் உருவாக்கி இருக்கிற கதை தலைவனைப் போல ஒருவன் வருகின்ற போது அந்த எம்எல்ஏ நேருக்கு நேர் பேசுகிறார். இவனுடைய சட்டையை உரி விடுவேன் என்று எம்எல்ஏ சொல்வதற்கு பதிலாக உன்னுடைய கரை வேட்டியை உரி விடுவேன் என்று நம்முடைய இன்ஸ்பெக்டர் பேசுகிறார் என்று சொன்னால், ஐயா என்னையா அவமானமாக போச்சு, என்னன்னு கேளுங்க, அவங்கள நேருக்கு நேர் பேசுகிறாயா ஒரு காக்கி சட்டைக்காரன், இருடா 9 ஓட்டையும் மூடுறா, அதுக்கு நேரம் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறதே ஒரு பின்வாங்கல் தான். அதுவே ஒரு பின்வாங்கல் தான். ஆகவே எல்லா ஊர்களிலும் அடாவடியானவர்கள் இருப்பார்கள். அடாவடியானவர்கள் யாருடைய வலிமையில் இருப்பார்கள் என்றால் எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இவர்களுடைய வலிமையிலே தான் இருப்பார்கள். அதனாலே தான் இந்த கதை வெற்றி பெறுகின்ற போது, இந்த கதை போகின்ற போக்கில் உங்களுக்கு ஏன் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னால், அடாவடித்தனம் ஒழியும் என்று நீங்கள் சின்னமாக நம்புகிறீர்கள், அது ஒழிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அதற்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு மன ஆறுதலுக்காக மணிவர்மன் இந்த கதையை அடாவடித்தனம் ஒழியவே ஒழியாது. இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பில் ஒழியாது. என்னை போன்ற எம்எல்ஏக்கள் ஒழியவே மாட்டார்கள். அதற்காகவே வருகின்றவர்கள் அவர்கள். அதனாலே அதிகாரம் பரவலாக்கப்படுகின்ற போது அடாவடித்தனமும் பரவலாக்கப்படும். ஆகவே வேலா ராமமூர்த்திகள் யாருடைய வலிமையில் இருக்கிறார்கள் என்றால் ஆளுங்கட்சிக்காரர்களுடைய வலிமையில் இருப்பார்கள். ஏன் இந்த படம் உறுதியாக வெற்றி பெறும் என்றால், நடக்காத கனவு நடக்கும். நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். தொலைஞ்சாயா ஒரு எம்எல்ஏ கடைசியில் ஒரு இன்ஸ்பெக்டர் சாதிச்சு விட்டான் பாரு அப்படின்னு சொல்லையில் பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், யாரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவான், ஆனால் எல்லாருமே பொய் சொல்லுவான். பொய் சொல்லக்கூடாதுன்னு இவன் ஏன் சொல்கிறான்னா, தன்னிடம் பிறர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறானே தவிர இவன் பிறரிடமெல்லாம் சொல்லுவான். அது மாதிரி பொயட்டிக் ஜஸ்டிஸ் இந்த கதையில் அமைந்திருக்கும். கடைசியில் ராவணன் தான் வீழ வேண்டும், ராமன் தான் வெல்ல வேண்டும், நீதி தான் வெல்ல வேண்டும். எல்லா மனிதர்களும் நீதி வெல்லுமானால் நாம் எல்லோரும் ஒவ்வொரு ஆளும் வேலா ராமமூர்த்தி போல் வலிமையான உடம்போடு இருக்க முடியாது. நம்ம இந்த நியாயத்தை நீதிமன்றத்திடமும் போலீஸிடமும் அரசிடமும் கொடுத்து விட்டு நாம் நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மை உறிஞ்சுகிறார்கள் என்கின்ற போது, யார் காக்க வேண்டியவர்களோ அவர்கள் இதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்கின்ற போது, இதை அடித்து வெல்வதற்கு ஒரு கதாநாயகன், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்பது கரப்ட் டிபார்ட்மெண்ட்,
கரப்ட் டு தி கோர். அது மாதிரி ஒரு நீதிமன்றம் குறைவான கரப்ட், மிச்சம் ரொம்ப அதிகமான கரப்ட் போலீஸ். இவர்கள் காப்பார்கள் என்று நாம் நினைப்பதற்கு ஒன்று வேலையே இல்லை. ஆகவே இதிலே ஒருவன் அப்படி வருகிறான், அவன் இந்த உலகத்தை மாற்றி அமைப்பான் என்று நம்புகின்ற போது இந்த வேளா ராமமூர்த்தியிடம் மாட்டிக்கொண்ட MS பாஸ்கரன் வெற்றி பெறுகிறார். அவருடைய மனைவியினுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது என்பது அல்ல, நம் எல்லோருடைய மனைவிகளின் கண்ணீரும் நம் எல்லோருடைய கண்ணீரும் துடைக்கப்படுகிறது என்கின்ற ஆறுதலை இந்த படம் தருகின்ற போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. இது வெற்றி அடையும்.